அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாள்தோறும் யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எது உள்ள போனாலுமே நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகியான காளியம்மாள் மேல வரக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கிறத நம்ம கவனிச்சிருப்போம். இதற்கு பின்னணியில திமுக அரசாங்கம் தான் இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. தற்போது உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சராக இருக்காரு. இந்த ஒரு விஷயம் நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு துணை முதலமைச்சர் ஆனதுல இருந்தே பிற கட்சியில முக்கியமான நிர்வாகிகள் மேல கடுமையான வன்மத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா பிற கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அவங்களை அதிகமாக தாக்குறாங்க அப்படின்ற காரணத்தினாலையும், திமுக கட்சி குறித்து விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் அந்தந்த நிர்வாகிகளை தாக்குறதும் அவங்கள கட்சியில இருந்து நீக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதாவது பிரசாந்த் கிஷோர் எப்படி ஸ்டாலினை 2021 முதலமைச்சர் ஆகிறதுக்காக நிறைய வேலையை பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு கீழே ஒரு டீமே வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் எங்க போனோம், இளைஞர்களை எப்படி கவரணும், தமிழ்நாட்டு மக்களை எப்படி தன் வசம் ஈர்க்கணும் அப்படின்னு அவருக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிளானும் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல நாம் தமிழ் கட்சியுடைய காளியம்மாள் உதயநிதி ஸ்டாலினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினால தான் தற்போது திமுக கட்சி பாத்தீங்கன்னா காளியம்மாளை குறி வச்சு நிறைய வேலையை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனுடைய விளைவு தான் நாள்தோறும் செய்திகள்ல காளியம்மாள் குறித்த செய்திகளை அதிகமாக பார்க்க முடியுது. ஒரு மீனவ பெண்ணாக கட்சிக்குள்ள நுழைந்து தற்போது தமிழ்நாட்டு மக்களை தன் வசம் ஈர்த்து வைத்திருக்கக்கூடிய காளியம்மாள் ஒரு பெரிய தடையாக இருப்பாங்க அப்படின்ற காரணத்தினாலதான் அவங்க மேல ஏகப்பட்ட அவதூறுகளை உண்டு பண்ணியும் கட்சியை பிளக்க நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேரை கொண்டு வந்தோம். கட்சியில இருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல சீமானே ஒரு விலக்கு வச்சிருவாரு அப்படின்ற செய்திகளை பரப்பியும் இந்த எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஷேர் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுகவுடைய ஐடிவிங்க உதயநிதி ஸ்டாலினுடைய டீமும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை தான் இது அப்படின்ற ஒரு தகவல் தான் தற்போது கிடைச்சிருக்கு. இதனால சீமான் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவையே நிர்வாகிகள் இடத்துல சொல்லியிருந்தார். அது என்ன அப்படின்னா, இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒற்றை முகமாக நான் தான் இருக்கணும் அப்படின்னும், அப்பதான் கட்சி முன்ன மாதிரியே ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயும் சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.